கன்னிராசி. எதையும் அதிநுட்பத்தால் புரிந்து கொள்ளும் ஆற்றல், சுறுசுறுப்பு, கடமை தவறாதவர், காலத்தின் அருமையை உணர்ந்தவர், சிக்கனம், பொறுமைசாலி, எதையும் கற்றறிய வேண்டுமென்று ஆவல், குணசீலர், அனைவரிடத்திலும் சகஜமாக பழகும் குணமும், தெய்வ பக்தி, பிறருக்கு நல்வழி புகட்டும் குணமுடைய கன்னிராசி அன்பர்களே. குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். குருவின் பார்வை உங்களது ராசிக்கு 1, 3, 5ஆம் இடங்களை வலிமை செய்கிறது. பொது பலன்: ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்வது மிகவும் நல்லது. பெற்றோர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அதிகாரமுள்ள பதவி, அரசு மரியாதைகள் கிடைக்கும். வாகன யோகம் சித்தியாகும். ராஜயோகம் உண்டாகும். விரும்பிய பதவி உயர்வு கிட்டும். அரசாங்க வழிகளில் நன்மைகள் உண்டாகும். பூசை புண்ணியஸ்தலங்களிலும் தெய்வீக வாழ்க்கையிலும் மனம் ஈடுபடும். விடுபட்டு போன நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தான தர்மங்கள் செய்வீர்கள். தகப்பனாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பலருக்கு உதவுவீர்கள். பதவி, அந்தஸ்து, கௌரவம் உயரும். வெளிநாட்டு பயணங்கள் தித்திக்கும். விரும்பியதை எல்லாம் வாங்கி மகிழும் அற்புதமான காலம். சுய தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்து பல நாட்களாய் காத்திருந்த காரியங்கள் யாவும் நிறைவேறும் காலம். மனதிற்கு பிடித்த இடமாற்றம் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். சம்பள உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் தனி மரியாதை கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக லாபம் அடைவர்கள். செய்யும் காரியங்கள் எல்லாம் இனி தங்குதடையின்றி கைகூடும். தூரதேச பயணங்களில் நன்மை உண்டாகும். வியாபாரிகள் உடல் ஆரோக்கியம் சீராகும். மனதில் தெம்பும் ஊக்கமும் கூடும். எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் நல்ல முறையில் அமையும். வியாபாரம் பெருகும். தொழில் விருத்தியாகும். லாபம் கூடும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். கௌரவம், அந்தஸ்து உயரும். புதிய பொறுப்புகள் தொடரும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் தரும். தூரதேச பயணம் கிட்டும். விவசாயிகள் உள்ளூரில் செல்வாக்கு கூடும். புதிய பொறுப்புகளை பெற்று மகிழ்வர்கள். வீடு, மனை, பண்ணைகள், எஸ்டேட் வாங்கும் யோகம் கிட்டும். நல்ல மகசூல் அடைவீர்கள். நல்ல லாபமும் கிட்டும். வெளிநாட்டு தொடர்பால் வருமானம் கிடைக்கும். கோவில் திருப்பணி செய்யும் வாய்ப்புகள் கிட்டும். அரசியல்வாதிகள் விரும்பிய பதவியில் அமரும் யோகம் கிடைக்கும். உங்களின் அந்தஸ்து பல மடங்கு உயரும். புண்ணிய காரியங்கள் தான தர்மங்களை செய்வீர்கள்.
கும்பாபிஷேக விழாக்களில் கலந்து மகிழும் வாய்ப்பு கிட்டும். லாபகரமான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். வளம் சொலிக்கும் வாழ்க்கை தரம் உயரும். கலைத்துறை படப்பிடிப்புகள், கலை நிகழ்ச்சிகள் என அடிக்கடி வெளிநாடு செல்லும் யோகம் கிட்டும். அரசாங்க விருது கிட்டும். வருமானம் அதிகமாகும். விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூரண மாற்றம் சாமி படங்கள் நடிக்கும் வாய்ப்பும் கிட்டும். பிரசித்தி பெறுவீர்கள். பெண்கள் தகப்பனாரின் ஆதரவும் நன்மை அடைவீர்கள். நீண்ட காலமாக தட்டிப்போன திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குலதெய்வ வழிபாடுகளை செய்து வருவீர்கள். வருமானம் பெருகும். வீட்டிற்கு தேவைப்படும் பொருள்கள் அனைத்தையும் வாங்கி மகிழ்வீர்கள். ஆண் வாரிசு கிட்டும். உடல் நலம் சீராக உற்சாகம் அடைவீர்கள். மாணவர்கள் படிப்பில் முதலிடம் பெறுவீர்கள். வெளிநாடு சென்று பயிலும் யோகம் கிட்டும். நினைத்தது நடக்கும். அற்புதமான நண்பர்களிடம் சற்று கவனமாக பழக வேண்டும். அனைவரின் பாராட்டை பெறுவீர்கள். அரசு வழி சலுகைகள் கிட்டும்.